ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. நம்மளில் நிறைய பேர் எப்போவுமே யங்கர் ஜெனரேஷனை ரொம்ப ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணாத மாதிரியே நம்ம எப்போவும் பேசிகிட்ருக்கோம். அவங்க பொறுப்பு இல்லாதவங்க, அவங்க நான்லாம் கஷ்டப்பட்டு படித்தேன், உங்களுக்கெலாம் கஷ்டம்னால என்னன்னு தெரியல, நான் இவ்வளோ சேவ் பண்ணேன், நான் உழைச்சி முன்னேறி வந்தேன், நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே அந்த புதுசாக வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ சாதாரணமாகவே ஒரு பாய் ஒரு 5th ஸ்டாண்டர்டோ இல்லைனா 8th ஸ்டாண்டர்டோ இருக்கிற பையன் மொபைல் கையில் வச்சுருந்தா எனி டைம் உனக்கு மொபைல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இந்த மொபைலில் அவன் கிளாஸ் கூட கவனிச்சிட்ருக்கலாம், அவனுக்கு தேவையான ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயத்தை கூட அவன் புரிஞ்சிட்ருக்கலாம். ஆனால் நம்மளுடைய புரிதல் எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு தப்பான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளை விட நிறைய அட்வான்ஸாக தான் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், அவங்க இன்னும் நிறைய சாதிப்பாங்க. தட்ஸ் 1 minute. See you tomorrow.